திருச்சிற்றம்பலம். நம் கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர், தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு பல்லாற்றானும் அவ்வப்போது நல்ல வழிகாட்டுதல்களை செய்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து இந்த மாநாட்டினுடைய சிறப்பை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே போற்றி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இங்கே களத்திலேயே இருந்து கொண்டு இந்த மாநாட்டினுடைய பணிகளை எல்லாம் அல்லும் பகலும் அயராது கவனித்து இதை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறநிலையத்துறையை சார்ந்த செயலர், ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும் இந்த மாநாட்டை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆதீனங்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒழுங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த நல்ல நிகழ்விலே முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருக சிரோன்மணி வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் சுச்சல்லாந்த் அவர்களுக்கும், மயிலேறிய மாணிக்கமே என்று உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய இங்கிலாந்து துணை மேயர் அப்பு தாமோதரன் அவர்களுக்கும், கதிர்காம கந்தன் என்பது பற்றி உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் இலங்கை அவர்களுக்கும், பாரதி கண்ட முருகன் பற்றி உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்பொரு முனைவர் கவிஞர் ரா உமாபாரதி அவர்களுக்கும், இங்கே அவையிலே கூடியிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உளம் கனிந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தலைப்பு எவரும் ஏத்தும் ஏந்தல். அது முருகப்பெருமானை போற்றி பரவக்கூடிய ஒரு உன்னதமான வரி. எவரும் ஏத்தும் என்று சொன்னால் முருகப்பெருமான் எல்லோருக்கும் உரியவர். மிக உயர்ந்த பிறப்பாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய சேனாபதியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். மலையிலே வாழக்கூடிய குறவர்களுடைய மகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளி நாச்சியாருக்கும் கணவனாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இன்றி எல்லோருக்கும் உதவக்கூடியவர் என்பதைத்தான் நம்முடைய வரலாறு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முருகன் ஏந்தல் அல்ல, எல்லா சமயத்திலும் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருப்பவன் முருகப்பெருமான். ஏனென்றால் நமசிவாய என்று சொன்னால் அதை ஒரு சொல்லாக சொல்ல மாட்டார்கள், திரு ஐந்தெழுத்து என்று சொல்லுவார்கள். அதுபோல அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்ற போது மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். முருகா என்பது நாமம்தானே, ஏன் அருணகிரிநாத பெருமான் அங்கே பன்மை விகுதி அங்கே சேர்த்திருக்கின்றார் என்று சொன்னால், முருகா என்பதும் தனித்தனியாக நமசிவாயா எப்படி தனித்தனியாக ஓரொரு எழுத்தாக இருந்து பொருள் தருகின்றதோ அது போன்ற பொருளை தருவது. தமிழிலே 3 இனங்கள். அதிலே மூ என்று சொல்லக்கூடியது மெல்லினம், ரு என்று சொல்லக்கூடியது இடையினம், கா என்று சொல்லக்கூடியது வல்லினம். நாமெல்லாம் இந்த மானுட பருவி தாங்கியவர்கள். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் மெல்லினமாக இருக்கின்றோம். சின்ன சின்ன துன்பங்கள், அவலங்கள், அழல்கள், இன்னல்கள், இடர்கள் எவை வந்தாலும் அதை கண்டு துவண்டு போய்விடக்கூடிய மெல்லினமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்கின்றோம்? இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே இத்தனை பேர் கூடியிருந்திருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய திருத்தேரை அடியார்களோடு சேர்ந்து நாமும் இழுக்கின்றோம்.
அப்பொழுது நாம் அடியார் நடுவுள் இருக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். அடியார் உந்தன் நடுவில் இருக்கும் அருளைத்தாரா என்கின்ற அடிப்படையிலே நாம் அடியார் நடுவிலே செல்லுகின்றோம், இடையினமாக மாறுகின்றோம். மெல்லினமாக இருந்த நாம் அடியாருடன் சேர்ந்தவுடனே இடையினமாக மாறுகின்றோம். அதற்கு பின்னதாக நாம் வல்லினமாக மாறுகின்றோம். அப்பொழுதுதான் அருணகிரிநாதர் சொல்வதைப் போல நாளின் செய்யும் என்னை நாளவி அந்த கோளின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று சொல்லி நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை ஆடி வந்த கோளின் செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வன்மை மிகுந்தவர்களாக, வீர மிகுந்தவர்களாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். அதன் காரணமாக நமக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த முருகா என்று சொல்லக்கூடிய நாமங்கள் இத்தனை லட்ச மக்களை இங்கே கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கின்றது. இங்கு மட்டுமல்ல, உலகெங்கும் முருகனுடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை பற்றி சொல்லுவதுண்டு. ஒவ்வொரு நாள் நிகழ்விலேயும் அங்கே காணொளி காட்சியிலேயும் நாம் பார்க்கின்ற போது ஒரு வரலாறு எல்லாவற்றிலேயும் காட்டப்படுகின்றது. அதுதான் ஞானப்பழம் பெற்றதாக இருக்கக்கூடிய வரலாறு. அந்த முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெறுவதற்காக உலகத்தை வலம் வந்தார். வலம் வந்தபோது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கண்டுகிட்டே சென்றார். அதன் காரணமாகத்தானே என்னவோ இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலேயும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்து விளங்கக்கூடியதை நாம் காண முடிகின்றது. அதனால்தான் எல்லா மக்களும் அங்கே வந்து முருகனை ஏற்றுகின்றார்கள். நம்முடைய தமிழர்கள் மட்டும் அங்கே ஏற்றுவதில்லை. மொரீசியஸ் நாட்டுக்கு சென்றால் அங்கே ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இன மக்கள் அங்கே முருகப்பெருமானுக்காக காவடி எடுக்கின்றார்கள், அழகு குத்தி கொள்ளுகின்றார்கள். ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம்மையெல்லாம் ஆண்ட ஒரு அரசு ஆங்கில அரசு. அந்த அரசினுடைய ராணியாக திகழ்ந்தவர்களே 100வது ஆண்டு விழாவின் போது அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய உயர்குன்று முருகன் கோயிலிலே வந்து அங்கே முருகனுக்கு வழிபாடு செய்து தேரை இழுத்து சிறப்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நாம் எப்படி முருகனுக்காக குடிலமைத்து வழிபாடு செய்கின்றோமோ அதுபோல அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நம்மூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை போன்று அனைத்தும் வெள்ளையர்களாலேயே நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஏற்றி போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். அதே போலதான் அமெரிக்க கண்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய கனடா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, நம்மூரை போலவே அங்கே ஒரு பகுதிக்கு பேர் கான்காடுன்னு பேர். அப்படின்னா என்ன என்று சொன்னால் ஒரு பழமுதிர் சோலை, முருகன் உரையக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு 30-40 மைல் தொலைவிலே இருந்து யாத்திரையாக போய் அங்கே நம்முடைய அன்பர்கள் ஏற்றுகின்றார்கள். நம்மளோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களும் வந்து வழிபாடு செய்கின்றார்கள். கிழக்கே எடுத்துக்கொண்டால் சீனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நம்முடைய சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே என்று பல இடங்களிலேயும் ஏற்றி முருகனை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். இலங்கையிலே அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் முருகனுடைய இந்த விழாவை போற்றுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர் நாடாக திகழ்வது துருக்கி நாடு. அங்கேயும் கூட ஒரு சாரார் ஒரு குடி பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் முருகனுடைய புகழை பாடக்கூடிய வகையிலே விழா எடுக்கின்றார்கள், வேலை போற்றுகின்றார்கள். இப்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் போற்றி பழகக்கூடிய வகையிலே இருப்பவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய புகழை போற்றி பரவ வேண்டும், எல்லா நாட்டு மக்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இந்த மாநாடு விரும்பியது. விரும்பிய அளவுக்கு மேலாகவே நிறைய பெருமக்கள் அங்கே இருந்து இங்கே வந்து நமக்கு இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நாடுகளிலே அவர்களுக்கு தமிழே தெரியாது, இருந்தாலும் அங்கே தமிழிலே அருமையான வழிபாடுகளை செய்கின்றார்கள். மொரீசியஸ் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருந்து வந்து நம்முடைய ஆதீனங்களோடு தொடர்பு கொண்டு இங்கே பயிற்சி எடுத்து அங்கே சென்று தமிழ்நெறி வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல உலகம் போற்றக்கூடிய வகையிலே எல்லா நாடும் போற்றக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவருள். அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை அனைவரும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே அருமையான ஏற்பாட்டை நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இந்த மாநாட்டை மட்டும்தான் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது, அறநிலையத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது நினைக்க வேண்டாம். வயதானவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓய்வு வரும் வரைக்கும் ஆயாது உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எந்த பணிக்கும் செல்லாமல் எந்த ஊருக்கும் செல்லாமல் உழைத்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு மூத்த குடிமக்களும்
அறுவடை வீட்டையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக 1500 பேர் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே இலவசமாக அறுவடை வீட்டுக்கு நம்முடைய அறநிலையத்துறை அழைத்து செல்லுகின்றது. இந்த ஆண்டு அதை இன்னும் 500ஆக சேர்த்து இருக்கின்றார்கள். அதே போல அயலகத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய வகையிலே அறுவடை வீட்டு வழிபாடு, வெளிநாடுகளில் இருந்த வண்ணமே இங்கே வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே உள்ள ஏற்பாடுகள் போன்றவற்றையும் நம்முடைய அறநிலையத்துறை செய்து வருவது மிகவும் பெருமைக்குரியது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனைகளை நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிந்தித்து செயல்படுத்தி இந்த முருகப்பெருமானுடைய இந்த வழிபாட்டை வளப்படுத்துவதற்கு அயராது துணை நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அன்பர்கள் பேசியதைப் போல எல்லா தெய்வங்களையும் போற்றுகின்றார்கள். சிவராத்திரி என்று சொன்னால் எங்கேயோ ஒரு சிலர் நடத்தி கொண்டிருந்த நிலையினை மாற்றி பெரிய பெரிய திருக்கோயில்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்து அந்த சிவராத்திரியை கொண்டாடக்கூடிய வகையிலே விழா, அன்னையர் விழா என்கின்ற அடிப்படையில் ஆடி மாதத்திலேயும் புரட்டாசி மாதத்திலேயும் அன்னையனுடைய திருக்கோயிலுக்கு இலவசமாக அடியார்களை அழுத்தி செய்யக்கூடிய விழா என்று சொல்லக்கூடிய வகையிலே தொடர்ந்து பல்வேறு வகையான உதவிகளை செய்து எல்லா மக்களும் போற்றக்கூடிய ஏந்தலாக முருகப்பெருமானை காணக்கூடிய இந்த நல்ல விழா சிறப்பான முறையிலே நடந்தேறுவதற்கு பல்லாற்றானும் துணை நின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று வேண்டி உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். கருத்தரங்கத்தினுடைய எவரும் ஏத்தும் ஏந்தல் என்கின்ற கருத்தரங்கத்தின் தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மயிலேறிய மாணிக்கமே என்கின்ற பொருண்மையிலே இங்கிலாந்து நாட்டை சார்ந்த திரு அப்பு தாமோதரன் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கின்றனர். பாரெங்கும் பறந்து கிடக்கும் முருக பக்தர்களை, தமிழர்களை ஒருங்கிணைத்து இங்கே வரலாற்று சிறப்புமிக்க இதுவரை தமிழகம் ஏன் இந்த உலகமே கண்டிராத அளவில் ஒரு மிக சிறந்த அனைத்துலக முருகன் முத்தமிழ் மாநாட்டை இங்கே அரங்கேற்றுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சரின் அனுமதியை ஏற்று சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற, கவனிக்கவும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என் பாசமிகு அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்களே, இந்த விழாவை அமைச்சருடைய ஆணையை ஏற்று சீரோடும் சிறப்போடும் செதுக்கி வடிவாக்கி இங்கே அரங்கேற்றி தந்து கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்த இயக்குனர் உயர் திரு டாக்டர் திரு பி சச்சிதானந்தம் அப்பா அவர்களே, திரு PN ஸ்ரீதர் ஆணையர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து இரவு பகலும் பார்க்காமல் இவ்வளவு ஒரு சிறப்புமிக்க மாநாட்டை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த துறையை சார்ந்த இணை துணை உதவி ஆணையர் அவர்களே, செயல் அலுவலர்களே, பணியாளர்களே, மாவட்ட ஆட்சியாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே, காவல்துறையினரே, உங்கள் அனைவருக்கும் லண்டன் குரைடன் தமிழ் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் குரைடன் நகராட்சியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பணிவான நன்றியை உங்கள் முன்னே இங்கே முன்வைக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு மயிலேறிய மாணிக்கமே. தலைப்புக்கு செல்வதற்கு முன் என் அப்பன் முருகப்பெருமானை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கே உங்கள் முன்னே வைத்து செல்லலாம் இருக்கின்றேன். முருகப்பெருமானை
ஏன் தமிழ் கடவுள் என்கிறார்கள்? வடநாட்டிலே முருகரை வழிபடுவதில்லையா, வணங்குவதில்லையா என்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதற்கு ஒரு ஜனரஞ்சகமான கேள்வியுடன் என்னுடைய பதிலை உங்கள் முன்னே வைக்க ஆசைப்படுகிறேன். பஞ்சாபில் ஏன் புலிசோறு சாப்பிடுவதில்லை என்பதை போல் இருக்கிறது முருகரை ஏன் வடநாட்டிலே வழிபடுவதில்லை என்பது. அங்கேயும் முருக வழிபாடு இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னே வடபகுதியிலே இந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட நிலையில் கடந்த 100 ஆண்டுகளிலே கட்டப்பட்ட கோவில்கள் இந்தியாவின் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்களால் கட்டப்பட்டவையால் அங்கு முருகர் எம்பெருமானுடைய கோவில்களை காண்பது அரிதாக இருக்கிறது. இருப்பினும் டெல்லி மலை மந்திர் மற்றும் ஏனைய தென்னிந்தியர்கள் வசிக்கும் பகுதியில் முருக வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. முருகருடைய கோவில்கள் இருக்கின்றன. இமாச்சலம், உத்தராஞ்சல், ஹரியானா போன்ற பகுதிகளிலே பல தொன்மையான முருகருடைய கோவில்கள் இருக்கின்றன. அங்கே வட இந்தியர்கள் அதிக அளவிலே வந்து வழிபட்டு செல்கின்றனர். ஏன் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் முருகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. கர்நாடகாவிலே உள்ள குக்கி சுப்பிரமணியர் என்ற திருக்கோவிலில் பல வட இந்தியர்கள் வந்து வழிபடுகின்றார்கள். சச்சின் டெண்டுல்கர் போன்ற கிரிக்கெட் பிளேயர்கள் போன்ற பல வட இந்தியர்கள் இந்த கோயில்களில் வந்து முருக வழிபாடை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எம்பெருமான் முருகனை பற்றி மகாபாரதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பீஷ்மரை கொல்வதற்காக அம்பை இமயமலையிலே சென்று பாதுஷா என்ற நதிக்கரையிலே 12 ஆண்டுகளாக கடும் தவம் செய்கிறாள் பீஷ்மரை கொல்வதற்கு. அப்பொழுது அம்பையின் கைகளிலே ஒரு தாமர மாலையை கொடுத்து, காசி மன்னன் மகளே, இது தேவலோக மாலை, இது உன் குறையை தீர்க்கும். இந்த மாலையை யார் அணிந்து கொள்கிறானோ அவனே பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவான் என்று எங்களுடைய முருக பெருமானை மகாபாரதத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்றால், அதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் வட இந்தியாவிலும் முருகர் வழிபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை. இப்பொழுது நான் தலைப்புக்கு செல்ல விரும்புகிறேன். ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பல நூல்களை தேடி படித்திருக்கிறார். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராமாயணத்தின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்படுகிறது. ராமாயணத்திலே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. அதை பார்த்து ஆத்திரமடைந்த மந்திரை என்ற கூனி கொடுமனதோடு கைகையின் அரண்மனைக்கு செல்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கிற எழுப்பி, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது, கோசலை வாழப்போகிறாள், நீயும் உன் மகனும் உங்களுடைய வாழ்க்கை முடியப் போகிறது என்று அங்கே கொடுமனதோடு அவளுக்கு சொல்கிறார். அப்பொழுது கைகேயி ஒரு முத்து மாலையை அவளிடம் கொடுத்து, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பது மன நிறைவை அளிக்கிறது எனக்கு. மயில் முறை குலத்து உரிமை என்ற ஒரு வாசகத்தை அங்கே ராமாயணத்திலே படிக்கிறார். அப்போது அவருக்கு மயில் முறை குலத்து முறை என்றால் என்ன என்று பல உரையாசிரியர்களிடம் அதை பற்றி உரையை கேட்டு அறிந்து கொள்கிறார். அப்பொழுது உரையாசிரியர்கள் கூறிய அந்த கருத்து அவருக்கு நிறைவாக இல்லை. அதை பார்ப்பதற்காக, அதை தேடி கண்டுபிடிப்பதற்காக, அறிவியல் ரீதியாக அதை ஏன் இதை ராமாயணத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக சயின்டிஃபிக் அமெரிக்கன் என்ற ஒரு நூலை தேடி படிக்கிறார். அங்கே
அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்க ஆராய்ச்சியின்படி மயில்கள் முட்டையிலிருந்து பொரியும் பொழுது அதற்கு பல வண்ண வளையங்களை அதற்கு கட்டிவிட்டு இது எந்த மயில் முதல் மயில் என்று பார்த்திருக்கிறார். ஆராய்ச்சியிலே பார்க்கும் பொழுது முதல் பொரிக்கப்படுகின்ற முதல் முட்டையிலே இருந்து வருகிற மயில் தான் குஞ்சாக பொரிக்கப்படுகிறது. அந்த மயில்தான் தன் குலத்தை இடம் விட்டு இடம் மாறி செல்லும் பொழுது அழைச்சி செல்கிறது. அது முதல் மயில்தான் தன் இனத்தை அழைச்சி செல்கிறது. அதற்காக தான் மயில்முறை குலத்து உரிமை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அவர் பலரோடும் பகிர்ந்து கொள்கிறார். இப்படி ஒரு முறை மூத்த அறிஞர்களிடம் பகிரும் பொழுது ஒரு அறிஞர் சொல்கிறார், இதை பார்க்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போறீங்க, இங்க நம்முடைய கந்தர் இது நம்மக்கிட்டே இருக்கு, எதுக்கு நீங்க அமெரிக்கா போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பலாபம் பொழில் சுல் பல காணத்துள் கலாபம் புனைந்த கலைமயில் மூத்ததே என்று தணிகை புராணத்திலே கூறியிருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் அமெரிக்கா போக வேண்டாம் என்று அவர்கள் அந்த அறிஞர் சொல்லும்பொழுது இந்த செய்தியை நாங்கள் இப்போ இங்கு மனதில் வைத்துக்கொண்டு அருணகிரிநாதரின் கந்தர் அலங்காரத்தை இப்பாடலை நாங்கள் கவனிக்க வேண்டும். விழிக்கு துணை திருமென் பலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தேனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூருமே என்ற இந்த பாடலில் வேல் என்பது ஞானத்தின் குறியீடு, மயில் என்பது பிரணவத்தின் குறியீடு. இதை ஏன் இங்கு சொல்கிறார் என்றால், நாங்கள் ஒரு ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்லும் பொழுது நம்மை முன்னே வழிநடத்தி செல்வது மயிலை குறியீடாக ஏற்றுக்கொண்டதால் தான் எம்பெருமான் முருகன் மயிலை வாகனமாக வைத்திருக்கிறார் என்று அவர் அங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார், கொல்லி தலையில் எறும்பு போல குலையமென்றன் உள்ள துயரை தருளாய் ஒரு கோடி முந்த தெள்ளி கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனை வள்ளிக்கு வாய்த்தவனை மயிலேறிய மாணிக்கமே. இதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு. நேரம் இல்லாத காரணத்தினால் நான் அதிக அளவிலே பேச இங்கு வந்தேன். நேரம் இல்லாத காரணத்தால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். முடித்துக் கொள்வதற்கு முன் அண்ணனிடம் ஒரு ரெக்வஸ்ட், இது கோரிக்கைன்னு சொல்வதில்லை, இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த மாநாட்டை உலக புகழ்பெற்ற உலகமே வியக்க வைக்கும் தரப்பிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாடு வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் நடக்க வேண்டும். இதை இங்கே தமிழகத்திலே பழனியிலே நடந்தேறியது போல் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் எங்கெல்லாம் முருகர் வழிபாடு நடக்கிறதோ, எங்கெல்லாம் முருகர் பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த மாநாட்டை அரங்கேற்ற வேண்டும் என்று அண்ணன் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையாற்றி சென்றிருக்கின்ற இங்கிலாந்து நாட்டை சார்ந்த திரு அப்பு தாமோதரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக கதிர்காம கந்தன் என்கின்ற பொருண்மையிலே இலங்கையை சார்ந்த திரு ஆறு திருமுருகன் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. யாழ்ப்பாணத்து நல்லூர் கந்தப்பெருமானையும் பழனி வேலவனையும் திருத்தாள் வணங்கி பேரூர் ஆதீன முதல்வர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, சேர்க்கரும் செய்த தீரனாக போற்றப்படுகின்ற எங்கள் பெருமதிப்புக்குரிய இந்து அறக்கட்டளை அமைச்சர், கௌரவத்துக்குரிய அமைச்சர் திரு சேகர் பாபு ஐயா அவர்களே, சபையில் இருக்கின்ற ஆத்மீக பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்திலே இருந்து
இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்ளுகின்றவன் என்ற வகையிலே நான் பெருமை கொள்ளுகிறேன். யாழ்ப்பாணம் என்றாலே அது முருகப்பெருமானுடைய பாரம்பரியத்துக்குரிய ஒரு மண். கந்தபுராண கலாச்சாரத்தை இன்று வரை காக்கின்ற ஒரு மண் என்று சான்றோர்களால் போற்றப்படுகின்ற அந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் கதிர்காம கந்தன். ஈழத் திருநாட்டிலே முருகப்பெருமானுடைய தலங்கள் எண்ணிறைந்த தலங்கள் உண்டு. இந்த தலங்களிலே மிக தொன்மை வாய்ந்த தலங்களிலே ஒன்றாக போற்றப்படுவது கதிர்காம கந்தன். அருணகிரிநாத பெருமானால் இரவாமல் பிறவாமல் எனையாசற் குருவாகி என்று தொடங்கி இந்த உலகத்துக்கு வாழ்வளிக்கின்ற அந்த முருகப்பெருமானை 26 திருப்புகளால் பாடப்பட்ட ஒரு புண்ணிய தலம் கதிர்காமம். அந்த கதிர்காமம் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமானுடைய வேட்படை தங்கிச் சென்ற இடம் என்று ஒரு புராணம் கூறுகிறது. இன்னொரு புராணத்திலே வள்ளி வாழ்ந்த இடம், வள்ளியை மனம் வந்த முகம், அந்த ஆறுமுக பெருமான் வள்ளியை தேடி வந்த இடமாக இலங்கையில் இருக்கின்ற கதிர்காமத்தை சொல்லுகின்றார்கள். எத்தனை வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் கதிர்காமத்துக்கு ஒரு தனித்துவம் உண்டு. கதிர்காமம் ஒரு சிறிய கோயில், மாளிகை கிடையாது, கோபுரம் கிடையாது, பெரிய மண்டபம் கிடையாது. ஆனால் திரைமறைவிலே தான் இன்றைக்கு பூசை நடைபெறுகிறது. கதிர்காம கந்தனுக்கு மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, பூநூல் அணிந்தவர்கள் பூசை கிடையாது. ஆனால் வாய் கட்டி வேட்டுவ பாரம்பரியத்திலே வந்தவர்கள், கப்பராளை என்று அழைக்கப்படுகின்றவர்கள் இரகசியமாக உள்ளே போய் பூசை செய்ய, வெளியே பாரம்பரியமான ஆடை அணிந்து வேட்டுவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட அந்த மரபை இன்றைக்கும் பேணுகின்ற கோயிலாக கற்பூர சட்டி ஏந்தி ஆலாத்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கதிர்காமத்து பூசை அதுதான். அந்த கந்தனுக்கு பக்கத்திலே மாணிக்க கங்கை ஓடுகிறது. நோய்களை தீர்க்கின்ற தீர்த்தம் என்ற காரணத்தினாலே இந்த இந்திய திருநாட்டிலே இருந்து கூட பல யாத்திரிகர்கள் வந்து அந்த மாணிக்க கங்கையிலே நீராடுவார்கள். வள்ளிக்கு ஒரு கோயில், தெய்வானைக்கு ஒரு கோயில், மாணிக்க பிள்ளையார் என்ற கோயில், மறைவாக அங்கே முருகப்பெருமான் திரைமறைவிலே ஒரு இயந்திர பெட்டகத்திலே வேலாக வழிபாடு செய்கிறார்கள். வேலை வணங்குவதே எங்களுக்கு வேலை என்று வாழ்பவர்கள் தான் ஈழத் திருநாட்டை சார்ந்த முருக பக்தர்கள். நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருக்கிறது, பெரிய கோயில். ஒரு சிறிய வேல், ஒரு அரையடி வேல் தான் கருவறையில் இருக்கிறது. 4-5 கோபுரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய வேல் தான் யாழ்ப்பாணத்து நல்லூருக்கு இருக்கின்றது. எங்கள் மரபிலே வேலை கும்பிட்டாலே எங்களுக்கு போதும். அந்த பாரம்பரியத்திலே திரைமறைவிலே அங்கே கதிர்காம கந்தனை வழிபாடு செய்கிறார்கள். கதிரமலை காணாத கண்ணென்ன கண்ணோ, கற்பூர ஒளி காணாத கண்ணென்ன கண்ணோ என்று நவாலியூர் சோமசுந்தர புலவர் வியந்தார். எத்தனையோ புலவர்கள் காலத்துக்கு காலம் இந்த நாட்டிலே இருந்து கூட வந்து கதிர்காம கந்தனை போற்றி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? தமிழர்களுடைய கோயில் இன்று சிங்கள மக்களுடைய கையுக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு பௌத்தர்கள் தான் அந்த கோயிலுடைய நிர்வாகமாகிவிட்டது. அங்கே தெய்வானையம்மன் கோவிலும் செல்லக்கதிர்காமத்திலும் தமிழர்கள் தங்கள் கோயிலாக இன்றைக்கு கருதுகிறார்கள். கதிர்காமம் எங்களிலே உங்களுக்கு தெரியும், ஈழ நாட்டிலே இலங்கையிலே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கின்ற அந்த துன்பத்துக்கு மத்தியிலே மிக பழமை வாய்ந்த அருணகிரிநாதரால் பாடப்பட்ட அந்த முருகன் கோயிலே இந்த இந்திய தேசத்தினுடைய மடங்கள் இருந்தது. ராமகிருஷ்ண மிஷனுடைய பெரிய மடம் இருந்தது. எல்லாமே இப்பொழுது பறி போய்விட்டது. இன்றைக்கு தமிழருக்கு ஒரு சிறிய மடம் தான் அங்கே இருக்கின்றது. மிக பெருமை வாய்ந்த அருணகிரிநாதரினால் 26 திருப்புகழ் பாடப்பட்ட அந்த ஈழத்தினுடைய பழம்பெரும் கோயில் இன்றைக்கு பறிபோகின்ற நிலையிலே இருந்தாலும் எங்கள் பண்பாட்டிலே
அந்த கதிரமலை நாதனை, அந்த கதிராமநாதனை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். எங்களுடைய பாரம்பரியம் கந்தபுராண பாரம்பரியம். நீங்கள் இலங்கையிலே எவருடைய பெயரையும் 7 சந்ததியினுடைய பெயரை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் முருகப்பெருமானுடைய பெயர்தான் ஆண்களுக்கு வைப்பார்கள். கந்தபுராணத்திலே வருகின்ற பெண் பாத்திர பெயர்தான் பெண்களுக்கு வைப்பார்கள். கந்தபுராணத்தை கோயில்களிலே மட்டுமல்ல, வீட்டு திண்ணையிலும் படித்தவர்கள் எங்கள் தமிழர்கள். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர் அந்தமில் அவுணர்தங்கள் அடல்கட முனித்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவரே என்று வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு வரை கந்த புராணத்தை படித்து பயன் சொல்பவர்கள். கிழக்கிலே மண்டூர் கந்தசுவாமி கோயில், அங்கே திருச்செந்தூர் புராணம் படிக்கப்படும். இந்த பழனி முருகன் மீது கூட சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் பழனி முருகப்பெருமானுக்கு பாடப்பட்ட புராணத்தை 120 ஆண்டுகளுக்கு முன்னாலே உரி எழுதியவர் யாழ்ப்பாணத்து பருத்தித்துறை சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள். நிறைந்த பாரம்பரியமும் முருக வழிபாட்டினுடைய அடையாளமும் இன்னும் எங்களை விட்டு போகவில்லை. இங்கே மரவன்புல சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். 12 திருமுறையையும் பல மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள். கந்த புராணத்துக்கு உரி எழுதியவர்கள் ஈழத்தவர்கள். அதனாலே தான் என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் முருகனை வழிபடுவ செய்வதை விட எங்களுக்கு வேறு கதி இல்லை. அதனாலே தான் தீயவை புரிந்தாரேனும் குமரவள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கின்ற அந்த முருகப்பெருமான் எல்லாரையும் மன்னிக்கின்ற தெய்வம். அந்த முருகனை நம்புகின்றவர்கள் ஈழத்தமிழர்கள். நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனால் நாட்டில் உள்ள துன்பங்கள் போகும் என்று பாடியவர் யோக சுவாமிகள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனோடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே. பஞ்சம் படை வந்தால் என்ன, பாரெல்லாம் வெந்தால் என்ன, அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. எத்தனை படைகள் வந்தால் என்ன, எத்தனை வறுமை வந்தால் என்ன, எத்தனை உயிர்களை இழந்தால் என்ன, அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பாடிய அந்த மண்ணிலே என்னும் முருக வழிபாடு உயர்ந்திருக்கின்றது. நேற்றும் இங்கே விக்கிரமசிங்க அவர்கள் கந்த புராணத்தை கதிராமத்தை பற்றி நூல் வெளியிட்டார்கள். என்னும் ஈழத் திருநாட்டிலே எத்தனை லட்சம் உயிர்களை இழந்தாலும் கடவுளை நாங்கள் மறக்கவில்லை, கந்தனை மறக்கவில்லை. அறம் வெல்லும், தர்மம் வெல்லும், என்றோ ஒரு நாள் விடிவு கிடைக்கும் என்று வாழ்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையை நிகழ்த்திய திரு ஆறு திருமுருகன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது பாரதி கண்ட முருகன் என்கின்ற பொருண்மையிலே பாரதியார் வழித்தோன்றல் மதிப்புறு முனைவர் கவிஞர் ரா உமா பாரதி அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை பொழுதலாம் எனது பேரொருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இலாதாய் அனைத்தாய் குலவிடி தனிப்பரம்பொருளே. இந்த அருமையான மகாகவி பாரதியின் வைரவரிகளைத்தான் இன்றைய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான வைரவரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மேடையை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் அனைத்து ஆதீனங்களுக்கும் சிறப்பான தமிழ் பாரதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி கண்ட முருகன். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், பாரதி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றியவர். தேசியத்தை தெய்வீகமாகவும் தெய்வீகத்தை தேசியமாகவும் மிகச் சிறப்பாக நமக்காக பாடியவர் மகாகவி.
ஆங்கிலேயர்களிடம் நமது நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நம்மை எல்லாம் உய்விக்க எனக்கு இறையின் துணை வேண்டும் என்று முருகனை வேண்டி பாடியவர் மகாகவி. அப்படி எவ்வாறு சூரபத்மனை, அவனது சகோதரர்களை, தாரகாசுரனை, சிங்கமுகாசுரனை மற்றும் அவரது மகனை எல்லாரையும் எப்படி இறைவன் முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு வீழ்த்தினாரோ அப்படியாக ஆங்கிலேயர்களிடம் இருந்து, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மையெல்லாம் விடுவிக்க எனக்கு முருகனின் துணை வேண்டும். எல்லோரும் சமம் என்று இந்த நாடு விடுதலையாக வேண்டும். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பர் உதயாட்சி என்று அழகாக பாடினார். நம்மையெல்லாம் சிறை மீட்க இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறார்கள். பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலகத்தையும் அமுதனனுகரும் வேத வாழ்வை கடைபிடித்தோம் என்று பாடியவர் மகாகவி. மிக சிறப்பாக ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலை உண்டு, ஜெயமுண்டு பயமில்லை மனமே, மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும், தெய்வ வலி உண்டு தீமையை போக்கும், விதியுண்டு தொழிலுக்கு விளை உண்டு குறைவில்லை, விசன பொய் கடலுக்கு குமரன் கை கணை உண்டு என்று பாடுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எப்படி நம்மை எல்லாம் பயத்தை போக்கி ஒரு தைரியத்தை வரவழைத்து நாம் ஆங்கிலேயரை எதிர்த்தால்தான் நம் நாடு சுதந்திரம் அடையும் என்று ஆசைப்பட்டார் பாரதி. சொல்லுகிறார் இன்னும் அழகாக, முருகா நீ புருவத்தை நொடித்தால் வெற்பே நொறுங்கி பொடி பொடியாகும்னு பாடுறார் மகாகவி பாரதி. வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா, அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா, கல்லினை ஒத்த வலிய மனம் கொண்ட பாதகன் சிங்கன் பாதகன், அவன் 12,000 காக்கைக்கிரையிட்ட வேலவா வடி வேலவான்னு ரொம்ப அழகா பாரதி பாடுறார். கந்த புராணத்தை மனதிலே நினைத்து கொண்டு, சூரசம்ஹாரத்தை மனதில் நினைத்து கொண்டு மகாகவி பாடிய பாடல் இந்த அருமையான பாடல். அது மட்டும் பாடல, வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன்னின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே, கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே மலை வாரத்திலே விளையாடுவான், பழனிமலை மடை வாரத்திலே மலையடி வாரத்திலே விளையாடுவான், என்றும் வானவர் துன்பத்தை சாடுவான், வேடர் கனியை விரும்பியே தவ வேடம் புனைந்து திரிகுவான், தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே முனிநாதனுக்கு இம்மொழி கூறுவார். இன்றைக்கு பழனி முத்தமிழ் மாநாட்டினால் தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழ் சேர்ந்திருக்கிறது என்றால் அன்றே பாரதி தீர்க்கதரிசியாக தமிழ்நாடு பெரும்புகழ் சேரவே என்று மிக அழகாக பாடினார் மகாகவி. அது மட்டும் இல்லை, எந்த நேரத்திலும் என்னை காக்கும் உனது வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்று மிக அழகாக ஒரு குரு வெற்பு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஊரில் நின்று நாங்கள் உன்னை வணங்கி போற்றுவோம் அப்படின்னு மகாகவி அழகாக வேண்டுகிறார். குருவெற்புங்கிறது திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற ஒரு குருமலை அப்படிங்கிற ஒரு சுப்பிரமணிய சேஸ்திரம். அது மட்டும் இல்லை, முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே, வடிவேல் உடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும், தவமும் திறமும் தனமும் கனமும் அடியார் பலரிங்கு உளரே அவரை விடுவித்தருள்வாய்னு அழகா ரொம்ப அழகா பார்க்கிறார். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் என்று சொல்லுவதற்காக சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றிக்கண் கனலில் இருந்து பிறந்தவர் கந்தப்பெருமான் என்று மிக அழகாக பாடுகிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்தது கிளி தூது என்று பாடுகிறார். முருகனுக்காக வள்ளி தெய்வானைகள் அழகாக ஒரு காதல் விடு தூது பாடுகிறார். சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, வல்லவேல் முருகன் தனை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வல்லாயோ கிளியே என்று மிக அருமையான முருகன் பாடல்களை எல்லாம் மகாகவி நமக்காக, நம் நாட்டு சுதந்திரத்திற்காக மக்கள் பாடுபட்டு
ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவது என்றால் அது நமது தமிழ் கடவுள் முருகனால் மட்டும்தான் முடியும் என்று மகாகவி உறுதியாக நம்பி இந்த அருமையான பாடல்களை எல்லாம் பாடினார். இவ்வாறு முருகனை, அழகனை, வேலனை, கந்தனை மிக அருமையாக பாடிய பாரதியின் வழியில் நின்று நாமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் மிகச் சிறப்பாக முருகனை வழிபட்டு இந்த முத்தமிழ் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம் மகாகவி பாரதி எப்படி வேலனை போற்றினாரோ அந்த மாதிரியாகவே வடிவேலும் செங்கோடும் எப்படும் நம்முடன் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அருமையானதொரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். நல்லதொரு உரையை நிகழ்த்திய மதிப்புறு முனைவர் கவிஞர் உமாபாரதி அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள். அடுத்ததாக முன்னிலை வகித்த முருக சிரோன்மணி திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஒரு 2 மணித்துளிகள் நமக்கா. ஓம் சரவண பவா. பார்போற்றும் பழனி ஆண்டவரை பணிந்து அனைத்து சைவ ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் வணங்கி தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மூனகானா ஸ்டாலின் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு சேகர் பாபு அவர்களுக்கும் அனைத்து சான்றோர்கள் பெருமக்களுக்கும் மண்டபம் நிறைந்த முருக பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவிட்சர்லாந்தில் 24 இந்து ஆலயங்கள் இருக்கின்றன. அதில் இந்தியாவில் இருக்கும் 6 படை வீடுகள் போன்று 6 முருகன் ஆலயங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றன. அதில் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மிக பிரசித்தமாக பேசப்படும் கோவிலாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் 2010ஆம் ஆண்டு கந்தசஷ்டி 2வது நாள் ஒரு வெள்ள மயில் தானாகவே அந்த ஆலயத்துக்கு வந்தது. அந்த மயில் சுவிட்சர்லாந்து ஒரு குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசமான இடம். ஆனால் வெப்பமண்டல பறவை மயில், வெள்ள மயில் தானாகவே வந்து இப்போவும் அந்த ஆலயத்தில் வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். 2வது நாள் அதோடு சோடியாக 2 மயில்கள் வந்தது. வெள்ள மயில் ஒன்று ஆண் மயில், ஒன்று பெண் மயில். பெண் மயில் அந்த நாட்டுக்காரராக கையகப்படுத்தி வளர்க்கப்பட்டு வந்தது. அதுவும் இப்போ தற்போது எமது ஆலயத்தில் வளர்த்து வருகிறது. 2வது பெருமை, சுவிட்சர்லாந்தில் அனைத்துலக முருகபக்தி மாநாடு மலேசிய திருவாக்கு திருப்பீடம் பாலஜோய் சுவாமிகளால் முன்னெடுக்கப்பட்டு எமது ஆலயத்தின் அனுசரணையுடன் 2014ஆம் ஆண்டு வெகு விமரிசையாக இங்கே இந்தியாவிலிருந்து குமரகுருபர சுவாமிகள் மற்றும் இங்கிருந்து ஆதீனங்கள் ஓதுவார்கள் எல்லாம் வந்து 32 நாடுகளிலிருந்து பேராளர்கள் 175 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக அந்த மாநாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு முன்னிலை உரை நிகழ்த்திய திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம் இது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது பங்கேற்பாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தலைமை தாங்கி பெருமை சேர்த்த சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல அடி